ஹாய் கைஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒரு வழியாக முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு எண்ட் ஆஃப் அன் ஈரா, ஒரு சகாப்தத்தின் முடிவு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஃப்ராங்காக சொல்ல போனால், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு அந்த விஷயத்தை பண்ணாம விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பர்சனலாக எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட சீசன் 1 ஜூலை 15, 2016 இப்போ வெளிவந்திருந்தது. தொடர்ந்து அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 2017 சீசன் 2வும், 2019 சீசன் 3யும், 2022 சீசன் 4 வால்யூம் 1 மற்றும் வால்யூம் 2 ஆகவும், அதை தொடர்ந்து ஃபைனல் சீசன் அதாவது சீசன் 5 போன வருஷம் அதாவது 2025 வால்யூம் 1, வால்யூம் 2 மற்றும் வால்யூம் 3 அதாவது தி ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் 3 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்திய திட்ட நேரத்தை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 3 அதாவது தி ஃபைனல் எபிசோடு ஜனவரி 1 காலையில் 6:30 மணிக்கு தான். ஸோ நம்மளுக்கு 2026 தான் அது ரிலீஸ் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த ஒரு வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் ஃபேன்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியல. பட் நம்ம இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் 90-95% பேருக்கு இந்த கொரோனா, அதாவது இந்த ஒரு 2020-21 கொரோனா பீரியடில் எப்போ இந்த மணி ஹெய்ஸ்ட், பீக்கி பிளைண்டர்ஸு இந்த மாதிரி வெப்சீரிஸ்லாம் ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெருமை குறிப்பாக இந்த மணி ஹெய்ஸ்டுக்கு இருக்குது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். என்னதான் ஒரு பக்கம் இந்த பீக்கி பிளைண்டர்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸு, பிரேக்கிங் பேட், டார்க் இந்த மாதிரி வெப்சீரிஸ்லாம் இருந்தாலுமே இந்த ஒரு வெப்சீரிஸை பார்க்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த மணி ஹெய்ஸ்டும் இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த 2 வெப்சீரிஸும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வெப்சீரிஸ் பக்கம் அவங்க கலந்து எடுத்த பெருமை இந்த ஒரு 2 வெப்சீரிஸ்க்குமே கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்போ பார்த்தேன்னா 2022 நான் பார்த்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்னடா இது ஒரு சின்ன பசங்க பார்க்குற ஒரு வெப்சீரிஸாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தவறான மைண்ட் செட்டில் நானுமே பார்க்க ஆரம்பித்தேன் சீசன் 1. பட் போக போக வித்தியாசமான ஒரு ஃபீலிங் தந்தது. என்னதான் ஒரு பேய் படம் மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்தாலுமே கடைசி வரைக்கும் அது நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. அப்படியே இப்போ அடுத்தடுத்த சீசன் வர சீசன் 2, சீசன் 3 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு சீசன் 3யும் சரி, சீசன் 4ம் சரி, ஒரு நான் லீனியர் படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதை நடக்குது, அங்கே ஒரு கதை நடக்குது, திரும்பி அங்கே ஒரு கதை நடக்குது, மாற்றி மாற்றி காமிச்சு நம்ம ரொம்ப அந்த ஒரு டென்ஷனை கொடுத்துட்டாங்க அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங்கில் எந்த ஒரு குறையுமே இல்லை. சீசன் 1லேருந்து சரி சீசன் 5 முடிகிற வரைக்கும். சீசன் 1 வில் பயர்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் காணாமல் போயிடுறாரு. ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டை நமக்கெல்லாம் கொடுத்தாங்க. பட் போக போக ஒரு சீசன்லையும் அதுக்கான விட நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. முழு விடையுமே பார்த்தீங்கன்னா சீசன் 4 நம்மளுக்கு கிடைச்சது. சீசன் 4 பொறுத்த வரைக்கும் என்னமோ ஒரு மலையாளத்தில் ஒரு கிரைம் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. ஒரு பக்கம் வெக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் மாதிரி ஒரு உருவத்தை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அது ஒரு ஆளை கொலை பண்ணிகிட்டே இருக்கு. அதை நம்மளோட கேங், அதாவது டஸ்டின், ஸ்டீவ், நான்சி அவங்கள அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, வெக்கனாவுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற சீன்லாம் ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி டாப் நாச்சிங்காக இருந்தது. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன்லையுமே ஒரு புதுவிதமான ஒரு ஃபீலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மிகை ஆகாது. சீசன் 1 ஒரு மாதிரி காணாமல் போன வில் பாய்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரியும், அதுக்கு அடுத்த சீசனில் டெமோ கார்கன்ஸ், டெமோ டாக்ஸ்லாம் வருது. அதுக்கு அடுத்த சீசனில் ஒரு மைண்ட் ஃப்ளேயரை எப்படி மற்றவங்களை கட்டுப்படுத்தி அது அது அவங்க உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. சீசன் 4 முழுக்க அந்த வெக்கனாவே காமிச்சிட்டாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் படம் மொத்தம் எப்படி இருக்குமோ, ஒரு கொலை பண்ணி அது மூலமா லீடை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் போச்சு. அண்ட் சீசன் 4 எண்டிங் என்டையர் ஹாக்கின்ஸுமே அந்த ஒரு அப்சைட் டவுனாக மாறினா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்டிங் இருந்தது. ஸோ அந்த ஒரு எண்டிங் பார்த்தீங்கன்னா பீக் சினிமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒரு எண்டிங் தான் சீசன் 4 கடைசி எபிசோடில் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எண்டிங் சீசன் 5, அதாவது சீசன் 5 தான் லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எண்டிங் சீசன் 5 இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு 2022 இப்போ நம்மளுக்கு இருந்தது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இருந்து சீசன் 5 நம்ம பார்த்தோம். ஆக இந்த சீசன் 5 எப்படி இருக்க போகுது, யாரெல்லாம் போட்டு தள்ள போகிறாங்க, ஸ்டீவ் செத்துருவாரோ, டஸ்டின் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கெல்லாம் இருந்தது. பட் லட்டுல வச்ச நினச்சியா தாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களாம் சேஃப் ஆகிட்டாங்க. பட் ஹெல்
அவங்களோட கேரக்டர் வந்து என்னமோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்மளை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த சீசன் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலை வந்து உருவாக்குற மாதிரி நாளாக வந்து சொல்ல போனால் கடைசி எபிசோட வந்து முடிகிற ஸ்டேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அழுதுட்டேன் ரொம்ப. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு எண்டிங் வந்து அதில் இருந்தது. பட் என்னன்னா லெவனோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு நியாயகரமான ஒரு எண்டிங் வந்து வச்சிருக்கலாம். என்னதான் வந்து அவங்க வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஓகே அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரியான ஒரு தேரி தான் அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு எண்டிங்கை வச்சுருந்தா இன்னும் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் எனியோ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சீசன் 5ல் வந்து அந்த மாதிரியான ஒரு எண்டிங்கும் அவங்க வச்சுட்டாங்க. பட் எனக்கு என்ன குறையாப்பட்டது அப்படின்னா இந்த ஃபைனல் எபிசோடை பொறுத்த வரைக்கும் எங்கே இந்த டெமோ கார்கன்ஸ் டெமோ டாக்ஸ் இன்னும் வெக்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு இனிமையாக காட்டிட்டு கடைசி எபிசோடில் வந்து அதாவது நல்ல கேங் நல்லவங்க கேங் வந்து ரொம்ப பிளான் பண்ணிட்டு போகிறது அப்படியே எல்லாமே வந்து ஒழுங்காக நடக்கிற மாதிரியான ஒரு எண்டிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப வந்து வெக்னா வந்து பவர் இல்லாமல் பண்ணிட்டாங்களோ. மைண்ட் ஃப்ளேயர் வந்து அவ்வளோ பெரிய உருவமாக காமிச்சிட்டு அதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு துப்பாக்கி உண்டிகோல் இதெல்லாம் வச்சு காலி பண்ணுற அளவுக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அண்டு ஹென்ரி கிரீல் அவர் வந்து ஒரு மெமரி வந்து காட்டுவாங்க, அவரோட மெமரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே ஏதோ ஒரு ஆள் வந்து பொட்டியில் வந்து ஒரு ராக் ஒரு ஸ்டோன் வந்து வச்சிருக்கிற மாதிரியும் யாரோ வந்து அவரை வந்து தேடுற மாதிரியும் குட்டி பையனான ஹென்ரி கிரீல தான் வந்து அவர் வந்து தேடுறதுக்காக அமைச்சிருந்த ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவர் ஷூட் பண்ண பார்க்குறாரு. யார் வந்து அந்த நபரை வந்து தேடிட்டு இருக்காங்க, அவர் கையில் எப்படி அந்த கல் வந்தது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எண்டிங்குமே இல்லாமல் வந்து அப்படியே ஒரு மட்டையாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு எபிசோடு என்ன கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சீசனாகவே எடுத்துருக்கலாமே. டஃபர் பிரதர்ஸ் அந்த ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. மேபி இதுக்கப்புறம் வந்து இந்த சீரீஸை வந்து அடுத்த ஒரு சீசனுக்கு கொண்டு போனால் அது மேலே இருக்கிற ஒரு கிரேஸ் வந்து குறைஞ்சிருமோ, தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமா, இல்லை வந்து கொஞ்சமும் ஐடியா இல்லாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக இது வந்து சீசன் 6க்கு ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி ஒரு சீரீஸ் தான். ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் அண்ட் சாலிட் பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். பட் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இங்கே வந்து ரிவ்யூ சொல்லும்போது 1000 விஷயங்கள் பேசலாம், அது இப்படி பண்ணியிருக்கலாமே அதை அப்படி பண்ணியிருக்கலாமேன்ட்டு. பட் முடிஞ்சது தான். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு பகுதி வந்து திடீர்னு வந்து குறைஞ்ச மாதிரியே இருக்குது. என்னதான் நம்ம வந்து ரெகுலராக வந்து அந்த சீரீஸை வந்து பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு வெயிட்டிங்லேயாவது இருந்தோம் ஒரு 3 வருஷமாக. ஸோ அது கூட இனிமேல் நம்ம வந்து பண்ண முடியாது. முடிஞ்சது தான். பட் எனியோ டஃபர் பிரதர்ஸ் அண்ட் என்டையர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டீமுக்கும் சரி என்னுடைய பாராட்டுகள் அண்ட் வந்து தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒரு எபிசோட்லையுமே ஒரு விதமான ஃபீலிங் வந்து இருந்தது. சீசன் 5ல் வந்து வில்லோடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீனாக இருக்கட்டும், வில் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெமோ கார்கன்ஸை பார்க்குற சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்மளே வந்து உண்மையிலே அந்த அப்சைட் டவுனுக்கு போனால் எப்படி இருக்கும், ஹாக்கின்ஸ் நகரத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ வந்து தேங்க்ஸ் டு த டஃபர் பிரதர்ஸ் அண்ட் டீம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த ஒரு வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகர்களுமே சரி, என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூவுமே சரி, அவங்க வாழ்நாளில் ஒரு பகுதியவே அதாவது ஒரு டிக்கேடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொடருக்காக அவங்க வந்து தியாகம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் பார்க்குற நம்மளுக்கே அப்படி இருக்குன்னா நடித்தவங்களெலாம் வந்து கேட்கவா வேணும். குறிப்பாக அந்த ஃபைனல் எபிசோடில் ஸ்டீவ் மற்றும் அந்த நான்சி அவங்களாம் அழுகும்போது ஒரு 10 வருஷம் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிட்டோமே, திரும்பி வந்து இந்த வெப் சீரிஸ் நம்ம வந்து நடிக்க போகிறது கிடையாது, இந்த வெப் சீரிஸ் வந்து திரும்ப வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. சொல்லப்போனால் அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்தே போட்டாங்க அந்த கேரக்டரில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மனசு வந்து வருத்தமாகிடுச்சு. சரி இனிமேட்டு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்காகவாது அவங்க வந்து ஒரு சீசன் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்கலாம். பட் அது நடக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் அதுக்கான ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து அந்த டஃபர் பிரதர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இருக்கிற எந்த ஒரு கேரக்டருமே அதில் வந்து வரப்போகிறது கிடையாது. ஹாக்கின்ஸும் வராது, அப்சைட் டவுன் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரீச் ஆன அளவுக்கு அது ரீச் ஆக போகிறது கிடையாது. ஸோ வந்து
தேவையில்லாத ஆணியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுக்கு அவங்க வந்து சீசன் 6 எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட்டு. பட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். Stranger Things வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் வந்து மிக நல்ல ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி சீரீஸாக வந்து இருந்தது இந்த ஒரு 10 வருஷமாக. ஸோ வெப் சீரிஸில் ஒரு யாரோ கண்டிப்பாக வந்து இந்த சீரீஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்பி பார்க்கலாம். அதுவும் வந்து ஃபேமிலியோடய உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு 18+ வார்த்தையுமே கிடையாது தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும். டப்பிங் சொன்னோடனே தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. டப்பிங் யூனிட்டை வந்து நான் வந்து பர்சனலாக வந்து பாராட்டுறேன். ஸோ ஒரு கேரக்டருக்குமே அவங்க வந்து உண்மையாக பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு த டப்பிங் யூனிட். ஸோ ஓகே கேஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு நல்ல படமோ இல்லை வெப் சீரிஸோ பார்த்துட்டு வந்து உங்களால் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.